வணக்கம். இப்பதிவினை முதற்தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்கத் தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கா நினைவுகள், அதாவது நெஞ்சை விட்டு நீங்காத பசுமையான நினைவுகளை குறிப்பிடலாம். இந்த நினைவுகள் அறிவுபூர்வமானதாகவும் அழகானதாகவும் பொழுதுபோக்குக்காகவும் நகைச்சுவைக்காகவும் அமைந்திருந்தன. அதனால் இதனை பசுமையான நினைவுகள் என்றும் கூறிக்கொள்வர். இவை சிறியோர் முதல் முதியோர் வரையில் பயன்பாட்டுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தனர் என்று குறிப்பிடலாம். சிறுவரும் இளையோரும் தான் கூடுதலாக மகிழ்வுற்றனர். கடைக்கு வரும் குழந்தைக்கு முதலாளிகள் இலவசமாக இனிப்பு மிட்டாய்கள் வழங்கியது. வீதி வீதியாக உப்பு வியாபாரம், கீரை வியாபாரம், மிட்டாய் வியாபாரம், உடை வியாபாரம், துணி வியாபாரம் போன்ற பல வியாபாரங்கள் நடைபெற்றன. அடுத்தபடியும் பணம் தட்டுப்பாடாய் இருந்தவர்கள் பண்டமாற்று வியாபாரமும் செய்தார்கள். எல்லார் வீடுகளிலும் அரிசி நெல் இருக்குமிடத்து அவை பெரும்பாலும் பண்டமாற்று பொருளாக பாவிக்கப்பட்டன. கத்தி போன்ற ஆயுதம் தீட்டுதல், அம்மி ஆட்டிக்கல் பொழிதல் என்னும் தொழிலில் பிரியவர்கள் வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டிருப்பர். தாயின் முந்தானியை தொட்டிலில் குழந்தைகள் நித்திரை செய்வர். அப்போ நாய் போன்ற வீட்டு பிராணிகள் சிறிது நேரம் அப்புறப்படுத்துவர். மாலை நேரங்களில் மூங்கிலில் காலை கட்டி காலில் சலங்கை கட்டி பொம்மைகளாக ஊர்வலம் வருவோர் ஒரு பக்கம், அதில் பொம்பை மிட்டாய் விற்பனை இன்னொரு பக்கம், ஒன்று வாங்கினால் இன்னொன்று இலவசம் என்று கூச்சலிடும் தெரு வியாபாரிகள், வீதி வழியாக ஓடித்திரியும் ஐஸ்கிரீம் வண்டிகள், எந்த வீட்டிலும் போய் வாங்கி சாப்பிடும் சிறுவர்கள், விசேட நாட்களில் உலாவித்திரியும் பட்டுப்புடவை வியாபாரிகள், பொங்கல், வருடம், தீபாவளி போன்ற விசேட தினத்தில் சரி, கோயில் திருவிழாவின் போதும் சரி, வட்டமிடும் தெரு வியாபாரிகள், திருவிழாவுக்கு வரும் உறவினரின் கலகலப்பு, எல்லோரும் சேர்ந்து பலகாரம் செய்து உண்டு மகிழ சிறுவர்கள் கோயிலுக்கு விளையாட்டுகளில் ஈடுபடுதல், தாய்மார்கள் பிச்சைக்காரர்களுக்கு உணவு அளித்தல், கல்யாண வீடுகளில் நண்பர்களும் உறவினர்களும் எல்லா வேலைகளிலும் ஈடுபடுதல், பந்தல் போடுதல், உணவு ஆக்கல் எல்லோரும் சேர்ந்து மகிழ்ச்சியாக செய்து கொள்வர். வீடு மாற வேண்டுமென்றால் வாடகை வண்டி பிடிப்பதும் பொருட்களை ஏற்றி இறக்குவதும் நண்பர்களின் மகிழ்ச்சிகரமான சேவையாக இருந்தது. புது படம் பார்ப்பதற்காக சைக்கிளில் சென்று வரிசையில் நின்று நித்திர முழித்து பார்க்கும் இளைஞர்கள் கூட்டம், தாயம் விளையாடும் கன்னியர், கை நிறைய கண்ணாடி வளையல் போடும் கன்னியர்கள், விடுமுறை நாட்களில் பொம்மை கல்யாணம் செய்து கூட்டாஞ்சோறு ஆக்கி அனைவரும் சாப்பிட்டு மகிழ்வர். கிணற்றில் தண்ணீர் அள்ளி குடத்தில் போட்டு அண்டாவில் கொட்டிய உடல் உழைப்பு ஆண்கள், திருவிழா காலத்தில் மனைவிகளையும் பிள்ளைகளையும் வட்டம் போட்டு பத்திரமாக வீட்டுக்கு சேர்த்த ஆண்களின் முயற்சி, கணவர்களுக்கு முதுகு தேய்த்து சுத்தப்படுத்தும் மனைவியரின் பங்கு, பெண்கள் கதைகள் கூறிக்கொண்டு ஒருவருக்கொருவர் பேன் பார்க்கும் மகிழ்ச்சியான காட்சி, பாடசாலை விடுமுறை விட்டால் அத்தை மாமா வீட்டுக்கு சென்று சமைத்து சாப்பிட்டு நித்திரை செய்து குதூகலித்த நாட்கள், இளவு வீடு வந்தால் நாளுக்கு ஒரு சாப்பாடு விதம் விதமாக சாப்பிட கிடைக்கும் அதை உண்ட நினைவுகள், இப்படியாக நெஞ்சை விட்டு நீங்காத பசுமையான உறவுகள் இப்போது அருகிக் கொண்டு வருவதை நினைக்க வேதனையாக உள்ளது.
நன்றி, வணக்கம்.